அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். வயல் நிலங்கள் விளைஞ்சு கிடக்கு, ஆனா அறுக்கிறதுக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஜனங்கள் தேவனை புரிந்து கொண்டு, தேவனுடைய சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு, தேவன் வச்சிருக்கிற மெய் வாழ்வுக்கு திரும்புவதை தான் இங்க என்னன்னு சொல்றாரு, அறுவடைன்னு சொல்றாரு. அறுவடைன்னு சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை அறிந்து அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்காக ஒரு சில பொறுப்புகளை, சில ரெஸ்பான்சிபிலிட்டி தரார். அது என்னன்னா, ஆத்துமாக்களை அறுவடையாக தேவனுக்கு என்று கொண்டு வருகிற ஒரு காரியம். ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஜனங்க வர்றது கஷ்டமே கிடையாது. ஒரு இடத்துல விடுதலையும் சுகமும் ஜீவனும் வந்துட்டாலே ஜனங்க திரள் திரளா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆத்துமாக்கள்ல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில கூட இந்த திரளை நீங்க நம்பணும். ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஆண்டவர் தருவாரு நம்பணும். வேலை செய்றீங்க, ஏதோ ஒரு தொழில் செய்றீங்கன்னா எனக்கு திரளா வரும் நம்பணும். திரள் கடவுள் தருகிற ஒரு மகிமை. எப்படி வரும் அப்படின்னு உங்க லாஜிக் மைண்டு கேட்கும். அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. திரள்னு போட்டுது, திரண்டு வரும் இயேசுவின் நாமத்தினால. திரளான ஜனங்கள், திரளான ஆர்டர்ஸ், திரளான கஸ்டமர்ஸ், என் ஆடு மாடுகள் திரளாய் பெருகும், பொன்னும் வெள்ளியும் திரளாய் பெருகும். எனக்கான கடவுளுடைய திட்டம் திரளாக இருக்கிறது. செய்ய வேண்டியதெல்லாம் செய்றீங்க, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்றீங்க, உங்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்றீங்க. எல்லாம் செஞ்சா கூட அதுக்கும் அதிகமா உங்ககிட்ட இருக்கு பணத்திரள், ஜனத்திரள். உங்க மூலமா ஆத்தும அறுவடை திரளா வரும். ஆமே. சில பேர் இது வரைக்கும் நான் யாரையுமே ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலைங்க அப்படின்றீங்களா? நான் சொல்றேன், கடவுள் திரளான மீனை பிடிக்க வைப்பாரு உங்கள் மூலமா. வாழ்க்கை, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏதோ செய்யறதுக்கு வேண்டியதுக்கு தேவையானது மட்டுமல்ல, அதற்கு அதிகமா இருப்பது அவருடைய செயலாக இருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட விதத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது வரைக்கும் நீங்க நன்மையை பார்த்திருப்பீங்க, ஆனா இதற்கு அப்புறம் திரளா பார்க்க போறீங்க. திரளா நீங்க பார்க்க போறீங்க. திரளா நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உன் தேவை எல்லாத்தையும் நான் சந்திப்பேன், தேவைக்கு அதிகமா சந்திப்பேன். ஆனா உனக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கிறேன். என்ன வேலை தெரியுமா? உன் மூலமா திரளான ஜனங்கள் என்னண்டை வருகிற ஒரு பெரிய வேலையை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். அதை உன்னை கொண்டு நான் செய்வேன், உன் பிள்ளைகளை கொண்டு செய்வேன், உன் குடும்பத்தை கொண்டு நான் செய்வேன். பேதுரு மீன் பிடிக்கும் போது இதே வார்த்தை வருது பாருங்க, அவன் திரளான மீன்களை பிடித்ததினால். அவன் பிசினஸ்ல அது வரைக்கும் அப்படி ஒரு திரளை அவன் பார்த்ததே கிடையாது. திடீர்னு பார்க்கறான், ஒரு நாள் திரளான கஸ்டமர்ஸ், திரளான ஆர்டர்ஸ். நீங்க பண்ற இடத்துல சுகமும் விடுதலையும் ஜீவனும் ஜனங்களுக்கு உண்டானா திரளா மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. எல்லா பாஷையிலிருந்து வருவாங்க. இவங்கெல்லாம் இந்த பாஷைக்காரர்கள்லாம் கர்த்தரை நம்ப மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. எல்லா பாஷையிலிருந்து வருவாங்க. இந்த ஜாதிக்காரங்கெல்லாம் வரமாட்டாங்க, எல்லா ஜாதியிலிருந்து வருவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, எல்லாம் சொல்லுங்க, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, இங்க அறுப்புன்னு எதை பேசுறாரு? ஆத்தும அறுவடை. ஆத்தும அறுவடைனா என்ன? ஜனங்கள் தேவனை புரிந்து கொண்டு, தேவனுடைய சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு, தேவன் வச்சிருக்கிற மெய் வாழ்வுக்கு திரும்புவதை தான் இங்க என்னன்னு சொல்றாரு, அறுவடைன்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, அறுவடை. எல்லாம் சொல்லுங்க, ஹார்வெஸ்ட். நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சவுண்டா, ஹார்வெஸ்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அறுவடை. ஆமென். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்படின்னா என்னன்னா, வயல் நிலங்கள் விளைஞ்சு கிடக்கு, ஆனா அறுக்கிறதுக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏக்கர் கணக்கில் அப்படியே விளைஞ்சு கிடக்கு, ஆனா ஆட்கள் ரொம்ப கம்மி. அதனால என்ன சொல்றாரு, அறுப்புக்கு எஜமான்
தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான பிரேயரை அவர் பண்ண சொல்றார். தன்னுடைய சீசர்கள்ட்ட சொல்றாரு. ஒரு முக்கியமான ஜெபத்தை செய்யும்படியா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறுவடை ரொம்ப இருக்குப்பா, ஜனங்க எங்க பார்த்தாலும் ஜனங்க ரெடியா இருக்காங்க, ஆனா போய் அந்த அறுவடையை கொண்டு வருவதற்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, எஜமான் கிட்ட கேளுங்க, அவர் நிறைய ஆட்கள் நோயும் சுகமாக்குறார். சகல நோய்களையும் அவர் என்ன பண்றாரு? சுகமாக்குறார். எல்லா நோய், எல்லா விதமான வியாதியையும் இயேசு குணமாக்குகிறார். ஆமென். அவரால் குணமாக்கப்பட முடியாத வியாதின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. குணமாக்கப்பட முடியாத வியாதியும் இல்லை, குணமாக்கப்பட முடியாத நபர்கள் என்றும் யாரும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லா நோயும் குணமாக்குகிறார். ஆமென். அப்போ பட்டணங்கள் தோறும் போய் அவர் பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகள் என்ன பண்ணுறாரு? நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ரொம்ப பெரிய அளவில் அது நடக்கு. ஒரு பக்கம் அவர் போதிக்கிறார், இன்னொரு பக்கம் ஜனங்களை சுகமாக்குகிறார், பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்கிறார். இதெல்லாம் கேட்க 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 மக்கள் திரள் திரளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஜனங்க வர்றது கஷ்டமே கிடையாது. ஒரு இடத்துல விடுதலையும் சுகமும் ஜீவனும் வந்துட்டாலே ஜனங்க திரள் திரளாக வர ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக வர ஆரம்பிப்பாங்க. மக்கள் வர்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கு உண்மையான ஜீவனை நிறைய பேர் கேட்பாங்க, மினிஸ்ட்ரி எப்படிங்க வளரும்? எங்களுக்கு ஆட்கள்லாம் வரவே மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு. நாங்கள் பாருங்கள், ஆட்களை தேடவே இல்லை, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். எங்கேயோ இருந்து மொத்தமாக வர்றாங்க. முதல்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 பேர் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு 2வது வருஷம் போகும்போது ஒரு 50 பேர் அந்த மாதிரி. அப்புறம் 3வது வருஷம் போனால் ஒரு 70லேருந்து 80 பேர் இப்படி தான் போச்சு. அப்புறம் அப்படியே மாற 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 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்களோ அது இப்போ ஒரு மாதத்துக்கு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மாதத்துக்கு 60 பேர் புதுசாக உள்ளே வர்றாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு மாதத்துக்கு 60 பேர் என்ன பண்ணுறாங்க? உள்ளே வர்றாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 2 பேர் விகிதம் நம்முடைய சபையில் இணைக்கப்படுகிறார்கள். ஆமென். லோக்கலாக ஃபிசிக்கலாக வர்றதை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இணைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜனங்க வரமாட்டாங்கங்கிறதுலாம் கிடையாது. ஜனங்க கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஜீவனை அளிக்கிறதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னைக்கு பேசுகிறது எல்லாத்துக்கும் தான் பேசுகிறேன். நான் மக்களுக்கும் பேசுகிறேன், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் நான் பேசுகிறேன். ஏன்னா எத்தனையோ போதகர்கள் இதை பார்க்குறாங்க, எத்தனையோ சபை ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் தான் இன்றைக்கி நான் சேர்த்து பேச விரும்புகிறேன். நீங்கள் பண்ணுற இடத்துல சுகமும் விடுதலையும் ஜீவனும் ஜனங்களுக்கு உண்டானா திரள் திரளாக மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஆமென். அதுதான் அதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சிலர் அந்த திரளை அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? கொஞ்சம் போல போதும், இந்த 10 ஆத்துமாக்களை கொட்டடித்து நான் பரலோகத்துக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன், அப்படியே விட்டுறேன். 10 பேரோடு அவர் போயிடுறாராம். ஏன் இன்னொரு 10 பேர் சேர்க்கக்கூடாதா, இன்னும் நிறைய பேர் உண்டாகக்கூடாதான்னா அவங்களுக்கு அதுலேயும் ஒரு பெரிய கனவுகள் கிடையாது. ஆனால் கடவுள் இந்த இடத்துல மட்டும் நமக்கு விசாலமான எண்ணத்தை தந்திருக்கார். நான் 1,00,000 பேர் இருக்கிற ஒரே நேரத்தில் இருக்கிற ஸ்டேடியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். லட்ச ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்புகிறதை, தேவனுடைய வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நீங்களும் சேர்ந்து பார்க்குறதுக்கு தான் உங்களையும் என்னையும் கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் ஏன் வந்திருக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். திரளான ஜனங்கள் வரப்போகிறாங்க. ஆமென்.
பெரிய ரட்சிப்பு, பெரிய மீட்பு உண்டாகிறதை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்களேன். நம்மை சுற்றிலும் தேவை நிறைந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். வியாதியிலையும் பிசாசில்கிட்டையும் நோயிலையும் கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவங்க தேவையை சந்தித்து அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு பெரிய வேலையை கடவுள் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, இப்போ பாருங்க திடீர்னு எங்கே வந்துட்டாங்க எல்லாம் சொல்லுங்க, திரளான ஜனங்கள். நல்ல இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். திரளான, பெருக்கமே வரமாட்டுக்குன்னா வாயில் கொஞ்சம் பெருக்கம் வர வேண்டாம், கொஞ்சம் திரள் ஏராளம் இப்படிலாம் பேசுங்க. செத்தோண்டு எள்ளுக்கோண்டு தொட்டுக்கடை இப்படியே பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி திரள் வரும்? அப்படி பேசாதீங்க. திரள் ஏராளம் பேசும்போது அப்படி பேசணும். ஆமென். ஒருத்தங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் நிறைய இங்கிலீஷ் வார்த்தையை கூட நீங்கள் ப்ளூரலாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. சிங்குலர் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, அதுலேயும் பெருக்கம் வேலை செய்யுது. ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங் அப்படியா கண்ட பார்த்தீங்களா? நம்ம எதையுமே சிங்கிளாக பேசுகிறதே கிடையாது. கிராமரில் தப்பு இருந்தால் என்ன, வாழ்க்கையில் நடக்குதா அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. நிறைய பேர் சொல்லுவாங்க அது சிங்குலர் பாஸ்டர், ஆனால் நீங்கள் பேசும்போது எப்படி பேசுகிறீங்க? ப்ளூரல்ஸாக என்ன பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு அப்படி ஃப்ளோவிலே தான் இருக்குது. அதனால் என்னை மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம எப்போவுமே ஏராளம் ஒன்றுன்னே பேசுறதில்ல, எல்லாம் பல திரள் அப்படியே பேசுகிறது தான். அதனால் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் என்ன பண்ணிவிடுங்க, விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, சஜஷனாக அனுப்புவாங்க, மெசேஜ்லாம் அனுப்புவாங்க அப்படின்ட்டு. என்னமோ தெரில, அப்படியே ரத்தத்தோடு ஊறி போயிட்டு. எல்லாம் சொல்லுங்கள், திரளான. ஆமென். ஆத்துமாக்களில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த திரளை நீங்கள் நம்பணும். ஆமென். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஆண்டவர் தருவார்னு நம்பணும். ஆமென். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா எனக்கு திரளாக வரும்னு நம்பணும். திரள் ஒன்றும் தப்பே கிடையாது. திரள் கடவுள் தருகிற ஒரு மகிமை. ஆமென். ஏராளம், நிறைய அப்படிங்கிறது கடவுளுடைய ஐடியாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை எல்லாம் பேசவே கூடாது. அது கடவுளுடைய ஐடியாவே கிடையாது. கடவுள் உங்களை நிரப்புகிற கடவுள், திரளாய் கொடுக்கிற கடவுள். பேதுரு மீன் பிடிக்கும்போது இதே வார்த்தை வருது பாருங்க, அவன் திரளான மீன்களை பிடித்ததினால். ஆமென். லூக் சாப்டர் 5 மறுபடியும் இங்கே வருவோம். லூக்கா 5 பாருங்க. திரள் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 5:9 அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டான படியினால் அப்படி சொன்னான். எல்லாம் சொல்லுங்க, திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம். அவன் பிஸ்னஸில் அது வரைக்கும் அப்படி ஒரு திரள் அவன் பார்த்ததே கிடையாது. திடீர்னு பார்க்குறான் ஒரு நாள் திரளான கஸ்டமர்ஸ், திரளான ஆர்டர்ஸ். ஆமென். இருக்கீங்களா? எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஓகே, நான் சொல்கிறேன், வேலை செஞ்சாலும் கடவுள் உங்களுடைய வருமானத்தை திரளாக்குவார். ஆமென். கடவுளுடைய ஐடியா கொஞ்சம் கிடையாது, திரள். ஆமென். இயேசு எங்கெல்லாம் வர்றாரோ அங்கெல்லாம் திரள் வருது. ஆமென். ஜனத்திரள், பணத்திரள் எல்லாமே வரும். ஆமென். வேதவசனம் சொல்லுது, மக்கள் நிறைய இருக்கிறது ஒரு தலைவனுக்கு மகிமை. ஆமென். நீதிமொழிகளில் படிக்கிறோம், நிறைய மக்கள் இருக்கிறது ஒரு தலைவனுக்கு என்னதான் மகிமை. ஜனத்திரள் தலைவனின் மகிமை. எல்லாம் சொல்லுங்க, ஜனத்திரள் தலைவனின் மகிமை. ஆமென். அதனால தான் பரலோகத்தில் பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். ஆமென். சில பேர் பரலோகத்தில் பிதா குமாரன் பசுத்தாவியானவர் ஒரு 5-6 பேர் எல்லா கண்ட்ரியிலிருந்தும் யாராவது ஒருத்தங்க வருவாங்க போல, மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள மைண்டில் ஒரு கற்பனை வச்சுருக்காங்க.
அங்கங்கே மியூசிக் படிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க போல், அநேகமாக ஒரு 100 பேர்லேயே முடிஞ்சிரும் போல் பரலோகம் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிறாங்க. இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட்ஸ் உங்களுக்கு தராது. அது என்ன தெரியுமா? திரள். ஆமென். திரள். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் நன்மையை பார்த்துருப்பீங்க, ஆனால் இதற்கு அப்புறம் திரளாக பார்க்க போகிறீங்க. திரளாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. திரளாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். மல்டிபிள். ஆமென். பாருங்க, in a multiple of people is the king's glory. ஆமென். பாருங்க, but in a lack of people is a என்ன போட்டிருக்குது? தலைவனின் முறிவு. எல்லாம் சொல்லுங்க, தலைவனின் முறிவு. அதாவது குறைவு தான் மகிமை, நிறைவு தான் மகிமை. எல்லாம் சொல்லுங்க, நிறைவு தான் மகிமை. எப்படி போட்டிருக்கு? ஜன திரட்சி. எல்லாம் சொல்லுங்க, திரட்சி ராஜாவின் மகிமை. எல்லாம் சொல்லுங்க, திரட்சி ராஜாவின் மகிமை. ஆமென். இந்த க்ளோரி க்ளோரின்னு என்னமோ நினச்சக்கூடாது. க்ளோரின்னா என்ன தெரியுமா? அங்கே நிறைய வந்துடும், அதான் க்ளோரி. ஆமென். எப்படி தெரியுமா? சீக்ரெட்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதெல்லாம் வேல்யூ பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட வரும். வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். ரகசியம்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. எதெல்லாம் நீங்கள் முக்கியப்படுத்துகிறீங்களோ, எதெல்லாம் வேல்யூவாக நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரா, திரள்னு போட்டிருக்கா, அப்போ திரள் எனக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னு உங்கள் லாஜிக் மைண்டு கேட்கும். அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. திரள்னு போட்டிருக்கு, திரண்டு வரும் இயேசுவின் நாமத்தினாலே. திரளான ஜனங்கள், திரளான ஆர்டர்ஸ், திரளான கஸ்டமர்ஸ். என் ஆடு மாடுகள் திரளாய் பெருகும், பொன்னும் வெள்ளியும் திரளாய் பெருகும். ஆமென். எனக்கான கடவுளுடைய திட்டம் திரளாக இருக்கிறது. ஆமென். ஜன திரட்சி. எல்லாம் சொல்லுங்க, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை. ஆமென். ஜன குறைவு தலைவனின் முறிவு. ஆளே இல்லாத கடையில் யாருக்கு பாட்டி யாத்திர சர்ரு புருன்னு ஆத்திட்டே இருந்தா ஒரு ஆளையும் காணும். கடவுள் சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடாதுப்பா. உன் கடையில் அப்படியே கஸ்டமர் குவியணும், லைனில் நின்று வாங்கணும். ஆமென். அதே மாதிரி ஊழியம் செஞ்சாலும் அப்படிதான். அடுத்த சர்வீஸ்க்கு ஜனங்க லைனில் நிற்கணும். ஆமென். 3 சர்வீஸ் இப்போ நடத்துகிறோம். அடுத்தால இடம் பத்தலைங்க, 4 நடத்தணுங்க. இல்லைங்க இன்னும் பத்தலைங்க, 5 நடத்தணுங்க. இல்லைங்க ஒரு 10,000 பேர் இருக்கிற மாதிரி இடம் வேணுங்க. இல்லைங்க அதுவும் பத்தாதுங்க, 1,00,000 பேர் வேணுங்க. அப்படி பெருகிட்டே போகணும். அது கடவுளுடைய திட்டமும் நோக்கமும். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். ஆமென். என்ன போட்டிருக்கு? திரளான ஜனக்கூட்டம். எல்லாம் சொல்லுங்க, திரளான ஜனக்கூட்டம். ஆமென். சரி, ஒன்று ரொம்ப தெளிவு. பரலோகத்தில் பிதா குமாரன் பசுதாவியார் மட்டும் இருப்பாருன்னு நினச்சிக்காதீங்க. அங்கே என்ன இருக்குது? திரளான கூட்டம். எல்லாம் சொல்லுங்க, திரளான கூட்டம். 5வது அதிகாரம் பாருங்க, 9வது வசனத்தில் பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் என்ன போட்டிருக்குது? சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, எல்லா கோத்திரம், எல்லா ஜாதி, எல்லா பாஷை, அதுல இருந்து மீட்டுக்கிறார். எல்லா கோத்திரத்திலிருந்து வர்றாங்க, எல்லா ஜாதியில. சொல்லுங்க, அந்த ஜாதியிலேருந்து இல்லைங்க, எல்லா ஜாதியிலேருந்து வருவாங்க. நீங்களே உள்ள போடக்கூடாது. 7-9 ஆக்கா, தேங்க்யூ. 7-9 எஸ் பா, இதான் தேர்னேன் நான். 9வது வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். என்ன மாதிரி போட்டிருக்கு பாருங்க. ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமென். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, நரகத்தில் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. எங்கே ரொம்ப பேர் இருப்பாங்க? பரலோகத்தில் தான் இருப்பாங்க. ஆமென்.
எப்படி போட்டிருக்கு பாருங்க, எல்லா பாஷையிலேருந்து வருவாங்க. இவங்கெல்லாம் இந்த பாஷைக்காரர்கள்லாம் கர்த்தரை நம்ப மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. எல்லா பாஷையிலேருந்து வருவாங்க. இந்த ஜாதிக்காரங்கெல்லாம் வரமாட்டாங்க, எல்லா ஜாதியிலேருந்து வருவாங்க. போட்டிருக்குங்க, பைபிளில் போட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, ஏதோ 5 பேர் நம்ம ஒரு சிறுபான்மையினராகவே இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். எட்டர்னலாக கூட நம்ம சிறுபான்மையினர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இது வளர்கிற ஒரு ராஜ்யம். இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது, இப்போ உண்டாகிட்டே இருக்குது. இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, கடவுள் உங்களை வச்சு உங்கள் குடும்பத்தையே தூக்குவார். உங்கள் குடும்பத்துலேருந்து வந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் இனம், உங்களை சார்ந்த பகுதியெலாம் இருக்குது பாருங்கள், அவங்கள ஒட்டுமொத்தமாக கடவுள் தூக்குவார். ஆமாம். நீங்கள் முதல்ல வர்றீங்கன்னா நீங்கள் ஒரு முன்னோடிகள் மாதிரி. ஆமாம். ஆமாங்க. இது கடவுள் பண்ணுற ஒரு பெரிய வேலை. இது கடவுள் இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு செயலை அவர் செய்கிறார். அதனால தான் போட்டிருக்குது, ஒருவரும் எண்ணக்கூடாதமான, எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். ஆமென். கடவுளுடைய செயல், கடவுளுடைய மகிமை என்ன பண்ணுது? திரளான ஜனங்களை அது கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திரள். உங்கள் பிஸ்னஸில் என்ன இருக்கணும்? திரள் இருக்கணும். உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கணும்? திரள் இருக்கணும். ஆமென். உபாகமம் 8ஆம் அதிகாரம். நம்ம எல்லாமே திரளாக இருக்கிறத பற்றியே சொல்லுவோம். கர்த்தர் அதை தான் வச்சுருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் ஒரே ஒன்றை மட்டும் பிடிச்சிப்பாங்க. இப்போ நான் வெறும் பணத்திரள் மட்டும் பேசலை. நான் என்ன சொன்னேன் இவ்வளோ நேரம்? ஜனத்திரள் சொன்னேன் சொல்லையா? இவர் ஆத்துமா விட்டு பேசுகிறாரா அப்படிங்காங்க. இங்கே ஐஸ்வர்யமே இப்படிப்பட்ட வேலையை செய்கிறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? பிரசங்கத்தை முழுசாகவே கேட்க மாட்டாங்க பாருங்க. இவருக்கு ஆத்தும பாரமே இல்லைன்ட்டு. ஆத்தும பாரம் இல்லையாமல் இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்கோம், 3 சர்வீஸும் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தால தொடர்ந்து வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னா, ஆத்துமாக்கள் அப்படின்னு சொன்னாதான் ஆத்துமான்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஜனங்க புதுசாக ஆண்டவர்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல விதமான இதிலேருந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. இந்த பிரிவுலேருந்துலாம் வரவே மாட்டாங்கங்கிறாங்க. நான் பொதுவாக தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்க என்ன இது அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு தருணத்தில் பேசும்போது ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, அதிலிருந்து கடவுள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்லாம் தோணும் பாருங்கள். ஆமேன். எல்லாத்துலேருந்தும் கொண்டு வருவார். ஆமேன். இப்படி நான் சிலரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். சிலர் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு நான் வந்தது ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பாஸ்டர் ஆச்சு அப்படிங்க. ஏங்க, கர்த்தர் எல்லாத்துலேருந்தும் கொண்டு வந்து அவர் என்ன செய்யணும்னு நினைக்காது செய்ய முடியுங்க. அவர் தான் மனுஷனை மாற்றுகிறவர். ஆமென். இது ஏதோ ரிலீஜியன் ஷிஃப்ட் அப்படிலாம் கிடையாது. இது இருதயத்தில் நடக்கிற வேலை. அதனால் ஜனங்க மாற்றப்படுகிறாங்க. ஆமென். உபாகமம் 8 எடுத்தீங்களா? 12வது வசனத்திலிருந்து பாருங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி. சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும்? திருப்தியாக சாப்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் இது திருப்தியாக சாப்பிடணும். கடவுள் ஒன்றும் சில பேர் பிரதர் சோறு எதுக்கு? சும்மா பசிக்கு அப்படின்றதாங்க. பைபிளில் அப்படி போடலைங்க. ஏன் பாவட்டிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இன்னும் சொல்லிருக்காங்க, உனக்கெல்லாம் முட்டில் பசி, எங்களுக்கெல்லாம் வயிற்றுல பசி அப்படின்னாங்க. ரொம்ப ருசிலாம் பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் சோறு இல்லாமல் இருக்காங்க, ஏதோ கிடைச்ச சோறை சாப்பிட்டு போங்க அப்படி. அது ரைட்டுங்க. ஆனால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நல்லதெல்லாம் வந்தால் சாப்பிட்றதுலாம் தப்பு இருக்கா? தப்பே கிடையாது. சில பேருக்கு அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓ ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லைன்னு இறங்கி போயிடக்கூடாது. எப்போ ஏற்பட்ட இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு வெளியில் போயிடக்கூடாது பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போய் சாப்பிட்ணும். ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்ணும். எல்லாம் சொல்லுங்கள், புசித்து திருப்தியாகி. இதெல்லாம் தப்பு இல்லை பாருங்களேன். நம்ம ஆட்களுக்கு ஒரு 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 கண்டம்னேஷனே ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுறது, திருப்தியாக இருக்கிறது அப்படின்ட்டு. அதனால் நம்ம இது யூஸ் பண்ணாதனால அவங்க விளம்பரம் போட்டிருக்காங்க. சிசர் பரம திருப்தி. அவன் விளம்பரம் போட்டுருந்தான். கடவுள்கிட்ட திருப்தி இருக்குதுங்க. எல்லாம் சொல்லுங்கள், திருப்தியாகி. அப்புறம் எல்லாம் சொல்லுங்கள், நல்ல வீடுகளை கட்டி. வீடு கட்டுவேனான்னு கேட்குறீங்க. கடவுள் சொல்கிறார், நல்ல வீடு கட்டுவ, நல்ல வீடுகள். ஆமென். இன்னொன்றும் இருக்கு அதில். என்ன சொல்ல கிண்டல் பண்ணுறாங்களே, கடவுளே எல்லாத்தையும் தான் பேசுகிறாரு.
ப்ளூரலாக தான் என்ன பண்ணுறாரு, எல்லாமே அதான் பேசிட்டு இருக்கா. வீடுன்னே சொல்ல, வீடுகளை கட்டி இருந்துட்டு போதும்பா, அந்த தெரு என்ன வேலைன்னு கேளு, வாங்கி போடுவோம் அப்படிங்கிறாரு. இதுதான் உன்கிட்ட பிடிக்காது, வாங்கி போடுவோங்க. ஆமாம், அப்படியே போகிற இடத்துல, சுற்றுலா போகிற இடத்துல அங்கே ஒரு வீடை வாங்கி போடு. வருஷம் தோறும் ஃபேமிலியில் ஒரு போய் கெஸ்ட் ஹவுஸ்லாம் தங்கிட்டு வரலாம். நான் சொல்கிறேன், உள்ளூரில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட நீங்கள் வீடுகள்லாம் வாங்குறது கடவுளுடைய திட்டமாக. கடவுள் அப்படி ஆசீர்வதிக்கிறவருங்க. ஆமாம், நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி, அப்படின்னா என்ன, ஒரு வீடு இல்லை, வீடுகள். ஆமாம், ஆமாம், கடவுள் அப்படி வைப்பார். ஆமாம், கண்டிப்பாக வைப்பார். அன்றைக்கி ஒருத்தர் சர்வீஸ் முடிஞ்சது, அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு பின்னணியிலிருந்து வர்றாங்க. அவர் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சர்வீஸ் முடிஞ்சது, இங்கே என்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணார். சரி சொல்லிட்டு நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே இருந்தவர் திடீர்னு ஸ்பிரிட்டில் அப்படியே ஃபில் ஆகிறார். ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் எனக்கு சொன்னார் தீர்க்க தரிசனம், நம்ம சபைக்கு வர்றவங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம இந்த கிறிஸ்டியன் டேம் இருக்குல்ல, நம்ம சில இதை யூஸ் பண்ணி பேசுவோம், மகனே கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. இன்னொன்று சொல்ல போனால் அவருக்கு தீர்க்க தரிசனால என்னென்னே தெரியாது. அவர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க, கடவுள் உங்களை அப்படி வைப்பார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன், கடவுள் உங்களை அப்படி வைக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவருக்கே தெரியலங்க என்ன சொல்ல, சும்மா சொல்ல, அப்படியே கண்ணீர்லாம் வடியுது அவருக்கு. அப்படி ஒரு நிறைஞ்சு அப்படி சொல்லிட்டு இருந்தார். பெரிய மனுஷர், ஆளுமே கொஞ்சம் பெருசாக தான் இருப்பார். ஆள் மட்டும் இல்லை, மனசும் இப்போ பெருசு அவருக்கு. அப்படியே பிளஸ் பண்ணுறாரு. என்ன நான் நினச்சேன், பாருங்கள், கடவுள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க ஏதோ ஒரு வாழ்வோம் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் கனவு கூட காண முடியாத அளவுக்கு உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறாருங்க. ஆமாம், என்னங்க வாடகையே கட்ட முடியுமான்னு தெரில, எப்படி இது இந்த நிலைமையில இருக்கலாம். இந்த நிலைமையில தான் எல்லாரும் இருந்திருக்காங்க. எங்கே போவேன், என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு தெரியாமல் ஒரு கல்லை தலையணையாக வச்சு ஒருத்தன் படுத்து கிடந்தான் பாருங்க, யாக்கோபு. கடவுள் அவன்கிட்ட தான் சொன்னார், அனாதை மாதிரி படுத்திருக்கல, இந்த இடத்த உனக்கும் சந்ததிக்கும் என்னைக்கும் நான் பட்டா போட்டு தரேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், நான் இந்த மந்த்தில் நான் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்ட நிறைய வார்த்தைகளில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் ஜனங்களுக்கு லேண்டு கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தை. ஆமென், நிலங்களை நான் கொடுப்பேன். ஆமென், நிலங்களை நான் கொடுப்பேன். ஆமென். சில நேரம் அதுக்கு ஏற்ற சூழலோ சாத்தியக்கூறோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கூட கடவுள் செய்வார். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அது அப்படியே அமையும் பாருங்க உங்களுக்கு. ஆமென். ஆமாம், லேண்டெல்லாம் வந்து இது பண்ணுவார் அப்படின்ட்டு பேசி முடித்தா, எனக்கு சொந்தமாக ஒருத்தர் லேண்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். ஐ எம் நாட் ஜோக்கிங். பிரசங்கம் முடிஞ்சால் நான் தான்டா சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவர் வேற ஊரில் இருக்கிறாரு, ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு லேண்டை உங்களுக்கு கிஃப்டாக தரேன் பாஸ்டர்னு அதுக்கான இதை கொடுத்துட்டு போயிட்டார் பாருங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை எப்படிலாம் பார்க்குறீங்களோ அப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. நான் கர்த்தரை வந்து இப்படி தான் பார்க்குறேன். இப்படி பார்க்க பொண்ணும் வெள்ளியும் என் ஆண்டவருடைய இதுன்னா என் பையிலெல்லாம் வந்துடுது. தர்றவர் அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. இது வந்து பைபிளில் இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். நான் நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை, அது என்ன வீடு இருந்தால் தொங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதாதோ, இதுதான் இந்த தரித்திர புத்தி. ஆனால் என் தேவன் சொல்கிறார், நல்ல வீடுப்பா, ஏன்னா நான் நல்ல தகப்பன், உனக்கு தந்தன்னா நல்லதாக தருவேன். யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படிப்பட்ட கடவுள் கிடையாது. நான் தந்தா தரமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். ஆமென். நலமும் விசாலமுமானதாக இருக்கும். ஆமென். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு கடவுளுடைய தாராளத்தை நான் பார்க்குறேன். அவருடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவர் என்னவா இருக்கிறாருங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு இதில் வீடுலாம் கூட தெரியலங்க. இதை படிக்கும்போது அவர் உள்ளம் தான் எனக்கு தெரியுது. அவர் மனசை நான் பார்க்குறேன். எப்பேற்பட்ட ஒரு தேவன் கிட்ட நான் வந்திருக்கிறேன். எனக்கு வாய்க்க செய்வார், நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்களேன். வீட்டை நீங்கள் கட்டிட்டு வேற யாராவது இருந்தால் எப்படி இருக்கும்?
நிறைய இருக்கு. அதான் நீங்க கட்டின வீட்டில் நீங்களே இருக்காம போனீங்கன்னா அது நல்லா இல்லை பாருங்க. கடவுள் சொல்றாரு, நீ கட்டி நீ குடியிருப்ப. ஆமென். குடியிருக்கும் போது பாருங்க, உன் ஆடு மாடுகள், இப்பதான் வரோம் சப்ஜெக்ட். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, எல்லாம் சொல்லுங்க திரட்சியாகி, மறுபடியும் சொல்லுங்க திரட்சியாகி. ஆமென். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி. அன்னைக்கு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, அதனால தான் கடவுள் வேதாகமத்தில் அந்த மாதிரியே இது இருக்கு. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, எல்லாம் சொல்லுங்க திரட்சியாகி. உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. என்ன போட்டிருக்கு பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் உனக்கு இருக்குன்னு சொல்ல, என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, வாரம் வாரம் மாசம் மாசம் பெருகணும். ஆமென். கடைசியில் வெள்ளி ஒரு பொருட்டாவே என்ன போடக்கூடாது. ஆமென். வெள்ளி மட்டும் இல்லை, தங்கமே உங்களுக்கு அப்படி ஆகும். ஆண்டி வேலை ஒரு தங்கத்தை கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி தங்கம் வருங்க உங்களுக்கு. நான் சொல்றேன், கடவுளுடைய மகிமை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தங்க மழை பொழியுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் தன் சொந்த மகனை உங்க மேல வச்ச பிரியத்தினால அவரால் தர முடியும்னா இது ஒரு மெட்டீரியலுங்க, இது ஒண்ணுமே கிடையாதுங்க. இது உங்க காலனியில் கொண்டு வந்து போடுவாருங்க. நமக்கு வந்து வேற ஏதோ ஒன்று. நான் சொல்றேன், இது அவரை எனக்கு தருவார்னா, இயேசுவை எனக்காக கடவுள் தர முடியும்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் காலில் கொண்டு வந்து போடுவார், உங்க காலில் கொண்டு வந்து போடுவார். ஆமாம். ஆமா, கொட்டுகிற ஒரு தேவன், அனுப்புகிற தேவன். இதெல்லாம் சிலருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆகும் பாருங்களேன். அப்படியா, என்ன சொல்றாரு, எந்த உலகத்துல இருந்து பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் வருமா பிரதர் அப்படிங்காங்க. ஆனா கொட்ட வைக்கிறாரு தேவன். ஆமென். அப்போ உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, எல்லாம் சொல்லுங்க திரட்சியாகி. உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது, எல்லாம் சொல்லுங்க உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நடக்கும்போது உன் இருதயத்தை அது மேல வைக்காதப்பா, அது பொருள், நீ உன் இருதயத்தை என் மேல வை அப்படிங்கிறார். ஆமென். இவ்வளவுதான் மேட்ரு. நம்ம ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொருளே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, என் அருளும் உண்டு பொருளும் உண்டு. ஆமென். நீ பிரிக்காத. என் அருளும் உனக்கு உண்டு, பொருளும் உனக்கு உண்டு. எத்தனையோ பிள்ளைங்க இப்போ அந்த மாதிரி சாட்சிகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, சும்மா நான் கடைக்கு போயிருந்தோம், வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, கடவுள் வாங்க வச்சார் அப்படின்ட்டு. ஆமென். சாட்சி சொன்னாங்க பாருங்க. அந்த இருக்கிறாங்க ஃபேமிலி, வாங்குறதுக்கு சான்ஸே இல்லை, தற்செயலாக போனோம், திடீர்னு அது அமைஞ்சது, கடவுள் வாங்கும்படியா செய்தார். ஆமென். வாழ்க்கையில் செய்வாருங்க. நீங்கள் வந்து அழகான ஆபரணங்களால் நீங்கள் வந்து கழுத்து காது கையெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஆமென். என் தேவன் அலங்கரிக்கிற தேவனுங்க. ஆமென். நான் சொல்கிறேன், கிலோ கணக்கில் உங்ககிட்ட இருக்கணும். ஆமாம், சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க சிலர்லாம். ஆமேன். சும்மா கிடையாது, சொல்ல இறங்குது, சொல்ல எங்கேயோ இருந்து கிளம்புது. சம்திங் ஹேப்பனுங்க, ஏதோ நடக்குதுங்க. நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் என்னன்ட்டு. கடவுள் அருளுகிறார், கடவுள் தராருங்க. அதை பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது, உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும். என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா இது மேலே கண்ணு வைக்காத, கண்ணை உனக்கு தருகிற என் மேலே வை அப்படிங்கிறார். ஆமென். அதனால தான் கடவுள் ஒரு சிஸ்டம் வச்சார். என்ன சிஸ்டம்னா கிவிங். எல்லாம் சொல்லுங்க கிவிங். இந்த கிவிங் வச்சே செஞ்சு கண்டுபிடிக்கலாம் இருதயம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் கொஞ்சம் கொடுத்துட்டு பார்க்குறாரு, கொண்டு வா அப்படிங்கிறாரு. சிலது என்ன பண்ணுறது இல்லை, போயிட்டுனா பிரதர் அனுப்பிடிச்சுக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ அது கடவுளாக மாறிடுச்சு. ஆனால் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறோம், நோ கடவுள் தான் எனக்கு கடவுள், நீ எனக்கு சர்வெண்ட். ஆமென். God is my master, money is my servant. Amen. அந்த இடத்துல நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க. யோசித்து பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். கரெக்டா? பொன்னோடு வெள்ளியோடும் புறப்பட பண்ணார். எல்லார் கையிலையும் என்ன இருக்கு, பொண்ணு வெள்ளியும் இருக்கு.
இன்னும் விலையேறப்பெற்ற நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருந்ததுங்கிறது, அவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்கங்கிற பட்டியல் இருக்குல்ல, அதை போய் வாசித்தீங்கன்னா அதை வச்சே தெரியுது இந்த அடிமைகள் கையில் இதெல்லாம் இப்படி வந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவை இருந்ததோ அது அத்தனையும் இந்த அடிமைகளாய் வாழ்ந்த மக்கள் கையில் கடவுள் கொடுத்தார். ஆமென். இதில் என்னன்னா, தேவன் வந்து அவங்க கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ அவன்லாம் கொஞ்சம் கொண்டு வா அப்படிங்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு இவங்கிட்ட கொடுத்து திருப்பி கேட்கணும்? அங்கே எகிப்துலேருந்து கிளம்பும் போது, எப்பா கொஞ்சம் சர்ச்சுக்கு கொஞ்சம் ஒதுக்கிருங்க, ஆலயத்துக்கு முதல்ல என்ன பண்ணிடுங்க, ஒதுக்கிருங்க, எவனையும் நம்ப முடியாது அப்படின்னு அந்த ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஒதுக்கீடுலாம் பண்ணியிருந்துருக்கலாமா, பண்ணியிருந்துருக்க வேண்டாமா? இவன் கையில் ஏன் கொடுத்துட்டாரு? கொடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, யாத்திராகமத்தில் படிக்கிறோம், யாருக்கு மனசு இருக்கோ பாருங்க, 35:5 ஓகே, யாத்திராகமம் 35:5 பாருங்க. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனம் உள்ளவன் எவனோ, எல்லாம் சொல்லுங்க, மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் என்னங்க, சவுண்டா படிங்க, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாருடைய ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய ரத்தினங்களுமே. தங்க வெளியில ஆசாரியன் போடுற ட்ரெஸ்லாம் எதை பதிக்கணுமா? எல்லாம் ரத்தினமா பதிக்கணும். சீக்கிரம் கொண்டாங்க. ஆமென். ஆசாரியன் ட்ரெஸ்ஸுன்னா நம்ம ஏதோ சாக்கு ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ சாமியார் மாதிரி ஏதோ சாயம் போன இதில் போட்டிருக்கேன். எல்லாம் பாருங்க ரத்தனங்கத்தனெல்லாம் பதிச்சிருக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் யாருன்னா பாஸ்டர் போட்ட ட்ரெஸ்ஸு தான். அப்படி தான் போட்டுருந்துருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க, கோமேதகம் எப்படின்னா எதாவது தெரியுமா? கோமேதக கல் பார்த்துருக்கீங்களா யாராவது? ஏங்க கோமேதக கல் பார்த்தது இல்லையா? என்னங்க, நானும் பார்த்தது இல்லை. ஆனால் படிக்கிறோம் பாருங்களேன், நம்பிக்கையோடு படிக்கிறோம். நம்மளை மாதிரி விசுவாசிகள் யாராவது இருக்க முடியுமா? கடவுள் பார்க்க வைப்பார். பேரே தெரியல, ஆனால் கடவுள் தருவார், நம்புறோம்ல. இது போதும், எல்லாமே வந்துடும் கையில். ஆமென். கோமேதகமும் முதலிய ரத்தினங்களுமே. அவ்வளோதான் பாருங்க. பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பெருசாக இருக்கு. இம்புட்டும் அவங்க கையில் எப்படி வந்துச்சு? இம்புட்டும் எகிப்தில் இருந்துச்சு. கடவுள் ஒரு இரவில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி தன் ஜனங்கள் கையில் அப்படியே மாற்றி விட்டார். ஆமென். இதெல்லாம் எகிப்தியர்கள் கையில் இருந்தது. அவங்க கையில் இருந்ததை தேவன் இவங்க கைக்கு என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்படி ஒரு மேட்டர் ஆஃப் டைமில் எல்லாம் ஷிஃப்ட் ஆகும் உங்கள் கரங்களுக்கு நேராக. ஆமென். கடவுள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். வெல்த்தை, ஹெல்த்தை, பதவிகளை, நல்ல நல்ல காரியங்களை சரியான பிள்ளைகளுக்கு நேராக தேவன் திருப்புகிற வேலையை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, இப்போ இது எல்லாத்தையுமே தேவன் தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? மனம் உள்ளவன். பணம் உள்ளவன்லாம் சொல்லலை. ஏன்னா எல்லார் கையிலையும் என்ன இருக்கு? ஏதோ ஒரு லெவலில் இருக்கு. மனம் உள்ளவன் என்ன பண்ணட்டும்? கொண்டு வரட்டும்ங்கிறாரு. கடைசியில் கொண்டு வந்து கொட்டுனா அங்கே எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? 35 இல்லை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? கொட்டுறாங்க. 36 பாருங்க, 36 பாருங்க. ஒரு பெரிய கிவிங் எழுப்புதல் உண்டாயிடுச்சு. கொடுக்கறதுல ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சுங்க. உண்டாகி அங்கே என்ன நடந்தது பாருங்க. 1வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். 36:1. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் திருப்பணிகளுக்கும் அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயலும் அகோலியாபும் செய்ய அறியும்படி கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய
தொடங்கினார்கள். பெசலேலையும் அகோலிபாவையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலையை செய்யும்படிக்கு தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லோரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேனிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும், எப்படி போட்டிருக்கு பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க, காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். காலை இன்னும் தெரியல, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் இந்த எகிப்தில். வெளியே வரும்போது இம்புட்டையும் என்னை உடையவனாக தேவன் மாற்றினார். ஆமென். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். இப்போ என்ன நடந்தது பாருங்க, 5வது வசனம் பாருங்க. மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கும் அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். கம்ப்ளைண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சார் நீங்கள் இப்போ இவ்வளவுதான் ஜல்லி சொல்லியிருக்கோம்னா லாலிதாரியா ஜல்லி வருதுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சார் நிறுத்துங்க. அது மாதிரி தங்கமும் வெள்ளியும் குமியுது. மோசேட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் இன்ஜினியர். உண்மையிலேயே மோசே பெரிய இன்ஜினியர் தெரியல உங்களுக்கு. அவன் அந்த பயங்கர எகிப்தின் பல கலைகளை கற்று தேர்ந்தவன். கொட்டுறாங்க, சார் குமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மோசே இன்னொரு பிரசங்கம் பண்ண வேண்டியதாகி போச்சு. இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். என்ன பிரசங்கம் பாருங்க, ஜனங்களும் இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்கணும் அவங்களும் ஆசைப்படுறாங்க. என்ன பிரசங்கம் பாருங்க. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கு என்று காணிக்கையாக ஒரு வேளையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. எப்பா காணிக்கை கொடுத்து நுப்பாட்டுப்பா, ஸ்வைப்பிங் மிஷின் ஆன் பண்ணாதப்பா, வந்த ஃபண்டை வச்சு என்னென்ன தெரியல அந்த மாதிரி குவியுது அப்படிங்கிற எழுப்புதல் அன்னைக்கு வர முடியும்னா நான் நம்புறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இதைவிட பெரிய காரியங்கள் நடக்கும் நான் நம்புறேன். ஆமே. என்ன மாதிரி நடந்திருக்கு பாருங்களேன். பாய் வாங்க துட்டு இல்லை, ஓலை வாங்க துட்டு இல்லைன்னே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் வேதாகமம் எப்படி பேசுது பாருங்க. தேவனை பிரம்மாண்டமாக காட்டுது. நான் இந்த பிரம்மாண்ட தேவனை தான் நம்புறேன். ஆமென். எல் ஷடாய், the God of more than enough. எப்படி அவர் மூவ் பண்ணா, அவர் ஒரு செயலை செஞ்சா இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் ஒரு மாசத்துக்கு மற்ற ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு கொடுங்களேன். ஏன்னா வந்த ஃபண்டை எண்ணி கலெக்ட் பண்ணி செட் பண்ணதுக்கே எப்படி இருக்கு யோசித்து பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்க. இமேஜின் பண்ண முடியுதா? ஆனால் கடவுள் இதை ஏற்கனவே நடத்தி காட்டியிருக்கிறார். ஆமென். சில டெஸ்டமனிஸ்லாம் நான் கேட்குறேன். ஜோசப் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஊழியர் சிங்கப்பூரில் இருக்கிறார். அவர் ஒரு 25,000 பேர் இருக்கிற ஒரு பெரிய சபையை அவர் கட்டியிருக்கிறார். சிங்கப்பூரில் 25,000 பேர் இருக்கிற மாதிரி பெரிய இடம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஆர்டினரி திங்ஸ். ஏன்னா சிங்கப்பூருங்கிறதே நம்ம திருநெல்வேலி மாதிரி சின்ன அவ்வளோ பெருசு கூட கிடையாதுல்ல. 40 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் தான் மொற்ற பரப்பளவே, அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதில் 25,000 பேர் இருக்கிற ஒரு பில்டிங் கட்டணும்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அங்கே தான் ஜாஸ்தி. ஆமாம். ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு தான் அந்த ஆஃபீஸ், அதுக்கு தான் அந்த வாடகை இருக்கும். அடுத்த 2 மணி நேரத்தில் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவார். இப்படிலாம் இருக்கும். ஆமாம். ஸோ அவ்வளோ காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவான இருக்கிற ஒரு இது. அதில் 25,000 பேர் இருக்கிற ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துக்கு, ராக் ஆடிட்டோரியம்னு பெருசாக ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டியிருக்கிறாரு. அதுக்காக ஃபண்டு வந்தது பார்த்தீங்களா. அந்த ஃபண்டு வந்த டைமில் பேப்பர்லேயே நியூஸ் வந்துடுச்சு. என்னென்னா மிகப்பெரிய தொகை மொத்தமாக ஒரு இடத்துல இறங்கினா எப்படி இருக்கும், அம்புட்டு தொகையும் சபையில் கொட்டப்பட்டுச்சான். அவ்வளோ ஆச்சரியமான காரியம் அங்கே நடந்திருக்குது பாருங்களேன். ஆமென். நான் சொல்கிறேன், ஜோசப் பிரின்ஸின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். I receive that favor, that grace. Amen. Hallelujah. 10 கோடின்னு போட்டிருக்கோம். 10 கோடிலாம் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் பாருங்களேன். நான் அப்படி தான் நம்புகிறேன். சும்மா 10 கோடி அப்படிலாம் தூக்கி அங்கே வச்சுட்டேன் நான். 10 கோடி யாரோ சொன்னாங்க, ஏன்னா ஏன் இன்னொரு சேவர் போட்டான்னு அப்படின்ட்டாங்க. 10 கோடி ஞாபகம் போட்டுக்கணும். அப்படி ஆயிருங்க. கஷ்டவே படாமல் சுலபமாக செய்கிற மாதிரி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியை அவர் திறப்பார். ஆமென். நம்புங்க.
நிறைய பேர் ப்ராஃபஸ் பண்ணுங்க, ஒரே ஒரு ஆள் அப்படி கொடுத்துட்டு போயிடுவாருங்க அப்படின்ட்டு. ஆமேன். ஏன் உங்களை ஒரு ஆளை 10 கோடி கொடுக்குற ஆளா கடவுள் மாற்ற முடியாதா? கண்டிப்பாக மாற்ற முடியுங்க. நான் நம்புறேன். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் எல் ஷடாய். ஆமேன். லேண்டோ வீடோ பணமோ ஒரு பிரச்சனையாவே உங்களுக்கு இருக்காது. ஆமேன். நம்புங்க, இந்த தேவனை நம்புங்க. இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமேன். மை டாட் இஸ் ரிச் டாட். ஆமேன். ஆனால் நமக்கு வேற மாதிரி டேடியை காமிச்சிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, தேவன் நீ கொடுத்தாதான் அவர் தேவை சந்திக்கப்படும் அப்படின்னு அவர் தேவையில் இருக்கிறாருன்ட்டாங்க. இவன் பார்க்க, ஐயோ இந்த சாமி பிடுங்கி சாப்பிட்ற சாமி போல, டே பார்த்துடா பத்திரம் அப்படின்னு அவன் ஓடி போயிட்டான் பாருங்க. ஏன்னா சபைக்குள்ள போனா தேவனே அப்படிதான் காட்டியிருக்காங்க, அவர் தேவையின் தேவன் அப்படின்ட்டாங்க. கர்த்தருக்கு தேவைப்படுகிறது மகனே, கர்த்தரே இன்னும் தேவையில தான் இருக்கிறார் போல, பிடிச்சிக்கோ. இதுல வேற காணிக்கை எடுக்கும் நேரம், அவன் பதறிடுறான், எடுக்க போறாங்களாம் அப்படின்னு. அதான் காணிக்கை எடுக்கும் நேரம் இல்லை, காணிக்கை கொடுக்கும் நேரம். எடுக்கும் நேரம்னு எடுத்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சிடுறாங்க நிறைய பேர். தேவன் தேவையின் தேவன் அல்ல பாருங்க. அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் எல் ஷடாய். அதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதான் தேவன். அங்க பாருங்க, இந்த காணிக்கைக்கான வேலையெல்லாம் நுப்பாட்டுக்கப்பா, வசூல் பண்ணிட்டு அலைஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. 7வது வசனம் பாருங்க, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும், எல்லாம் சொல்லுங்க, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. இதுதான் உங்களுக்கான ஃப்ரேஸ், இதுதான் உங்களுக்கான இது வாழ்க்கை. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏதோ செய்யறதுக்கு வேண்டியதுக்கு தேவையானது மட்டுமல்ல, அதற்கு அதிகமாக இருப்பது அவருடைய செயலாக இருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட விதத்தில் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் உங்களை உயர்த்துகிறார். ஆமென். எப்படி போட்டிருப்பாருங்க, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க, உங்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க. எல்லாம் செஞ்சால் கூட அதுக்கும் அதிகமாக உங்கள்கிட்ட இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திரள். ஆமென். திரள், எல்லா விதமான திரள்களை அவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, தராரு பாருங்க. எல்லா வித திரள்களையும் உங்களுக்கு தராரு. பணத்திரள், ஜனத்திரள், உங்க மூலமா ஆத்தும அறுவடை திரளா வரும். ஆமென். சில பேர் இது வரைக்கும் நான் யாரையுமே ஆண்டவர்களை கொண்டு வரலைங்க அப்படின்றாங்களா. நான் சொல்றேன், கடவுள் திரளான மீனை பிடிக்க வைப்பார் உங்கள் மூலமா. ஆமென். அநேக ஜனங்கள் உங்க மூலமா ஆண்டவர் பின்னாடி என்ன பண்ண போறாங்க, வர போறாங்க. நாம எடுத்த அந்த வசனத்தை வாசித்து அப்படியே ஜெபம் பண்ண போறோம். மேத்யூஸ் காஸ்பல் 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. எல்லாம் சொல்லுங்க, மனதுருகி. கடவுள் பாருங்க, ஒரு கைட்னஸ் இல்லாம. இயேசுனா என்ன நினைக்கிறீங்க? கடவுள்னா என்ன நினைக்கிறீங்க? ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறவர். ஆமென். மனதுருக்கம் உள்ளவருங்க அவரு. இது சில பேருக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா அப்படிங்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கெஞ்ச தான் அவருக்கே இறக்கம் வரப்போது போற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயா அவர் சொல்ல, நான் இறங்கினேன் ஐயா உனக்காக, சிலுவையில தொங்கினேனே ஐயா, ரத்தத்தை சிந்தினேனே ஐயா, இது புரியாம இருக்கிறே பையான் இருக்கிறார் அவரு. என்ன அவர்கள் மேல் மனதுருகி பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மக்கள் அவரை பாருங்க. கடவுள் இன்னைக்கும் ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறார்? இன்னைக்கு இப்போ கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறார்? இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், உங்களை எப்படி பார்க்கிறாரு? அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும். அப்பனா என்ன, இவங்களை கைட் பண்ண யாருமே இல்லையே, இவங்களை கேர் பண்ண யாருமே இல்லையே, இவங்களை வழிநடத்த யாருமே இல்லையே, தொஞ்சு போய் இருக்காங்களே, இவ்வளவு டல்லா இருக்காங்களே, சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி. மக்களுடைய தேவையை பார்த்து ஷேக் ஆகுது அவருக்கு, அப்படியே மனதுருகுகிறார். ஜீசஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். He moved with compassion. He was moved with compassion. திரளான மக்களை பார்த்த போது அவர் கண் அப்படிதான் பார்க்கு.
நான் சொல்கிறேன், இயேசுவின் பிரசன்னமும் அவருடைய கிருபையும் உங்களுக்குள்ளே பெருகும்போது நீங்கள் கூட மக்களை அப்படி தான் பார்ப்பீங்க. பாவம் அப்படி தான் பார்ப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, ஒரு எண்ணம் வரும் பாருங்களேன். நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக நம்முடைய செய்தியை கடவுள் வந்து தரார். ரொம்ப சிம்பிளாக தரார். என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லைப்பா, உன் தேவையை எல்லாத்தையும் நான் சந்திப்பேன், தேவைக்கு அதிகமாக சந்திப்பேன். ஆனால் உனக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கிறேன். என்ன வேலை தெரியுமா? உன் மூலமாக திரளான ஜனங்கள் என்னண்டை வருகிற ஒரு பெரிய வேலையை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். அதை உன்னை கொண்டு நான் செய்வேன், உன் பிள்ளைகளை கொண்டு செய்வேன். ஆமென். உன் குடும்பத்தை கொண்டு நான் செய்வேன். ஆமென். அதாங்க வேலை, வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி, அவங்கள ஒரு பெரிய கூட்டத்தின் மக்களை பார்த்து, இவன் என்ன பாவம் பண்ணான், இவன் என்ன தப்பு பண்ணான், இவன் வந்து எப்படி வாழ்றான், இவனுக்கு வந்து அப்படி ஒரு வெறுப்பின் மனநிலையில் அவர் பார்க்கல. எல்லா மக்களையும் அவர் பார்த்து மனதுருகுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனதுருகி. தம்முடைய சீசர்களை நோக்கி அவர் சொல்றாரு, எப்பா, நான் பட்டணந்தோறும் போயிட்டேன், கிராமந்தோறும் போயிட்டேன், ஜபாலயங்கள் தோறும் பேசிட்டே இருக்கிறேன், ஆனா கூட அறுவடை எப்படி இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு, ஆளு கம்மியா இருக்கு. அதனால இயேசுங்கிற நான் மட்டும் போய் இதை பண்ணா பத்தவே பத்தாது. அதனால அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் நிறைய பேர் எழும்பட்டும் கேளுங்க, நிறைய சபைகள் எழும்பட்டும், நிறைய சுவிசேஷ மயமாக்குதல் நடக்கட்டும், திரளான பிள்ளைகள் கர்த்தருக்கென்று பணி செய்வதற்கு எழும்பட்டும், ஏராளமான ஆத்தும அறுவடைகள் நடக்கட்டும். இதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்டு சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 9ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறீங்க? அவர் எல்லா நோயும் நீக்கினாரு, அவர் போய் பிரசங்கம் பண்ணாரு, இதெல்லாம் படிக்கிறீங்க. 10ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறீங்க? அப்படியே மல்டிபிள் ஆகுது. ஆமென். இவங்களும் ஜீசஸ் மாதிரி ஆகுறாங்க. ஆமென். இப்போ நீங்க சுகத்தை பெறது மட்டும் இல்லை, நீங்க செழிப்பை பெறது மட்டும் இல்லை, நீங்க செழிப்பை கொடுக்குற ஆளா இருப்பீங்க, நீங்க சுகத்தை கொடுக்குற ஆளா இருப்பீங்க. ஆமென். 2 லைன்ல சொல்லிடலாங்க, ரிசீவ் அண்ட் ரிலீஸ். எல்லாம் சொல்லுங்க, ரிசீவ் அண்ட் ரிலீஸ். சொல்லுங்க, ரிசீவ் அண்ட் ரிலீஸ். எல்லாம் சொல்லுங்க, நிரம்புங்கள் வழியுங்கள். அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னென்ன நீங்க இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தினால உங்களை நிரப்பி அப்படி தேவையில இருக்கிற மக்களுக்கு ஒரு நாள் நீங்க செய்யற மாதிரி தேவன் செய்வார். அதுதான் அவருடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. ஆமென். வியாதியில பாதிக்கப்பட்டவங்களை வச்சே சுகமளிக்கிற ஊழியத்தை செஞ்சவர் தேவன். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையின் தீர்க்க தரிசனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லட்டுமா? எது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வந்து பிரச்சனையா இருக்கோ அதுதான் உங்க ஊழியமாவே இருக்க போகுது. ஆமென். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாம் என்ன ஊழியம் செஞ்சார் தெரியுமா? பிள்ளை இல்லாத பார்வோன் குடும்பத்துக்காக ஜோம் பண்றான். இவன் ஜெபத்தை கேட்டு அவங்க கர்ப்பத்தெல்லாம் திறந்துட்டார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? எது உங்க வாழ்க்கையில சேலஞ்சா இருக்குதோ அதையும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க. எனக்கு ஒரு அன்பு இல்லையே, எனக்கும் என் மேல பாசம் செலுத்த யாருமே இல்லையே, கடவுள் வந்து என் அன்பை உன் மேல ஊத்தி நீனே பாசம் செலுத்துற ஆளாயிரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமென். அப்படி ஆக்கிடுறாங்க கடவுள். அப்போ 9ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செஞ்சாரோ அதை 10ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீசர்கள் மீது ஊற்றி அவர்கள் போய் அதை செய்கிற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். 7வது வசனம் வேகமாக வாசிக்கிற, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியஸ்தர்களை வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ஆமென். 11வது வசனம் பாருங்க, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது, இப்போ ஒரு டைம்ல இவர் எங்க போனாரு? பட்டணம். இப்போ இவங்களை எங்க அனுப்புறாரு? சிம்பிள், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமென்.
இயேசு எதை செய்தாரோ அதை நாம் செய்வோம். இன்னும் இயேசு பெஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். நான் செய்த கிரியைகளை மாத்திரமல்ல, அவைகளிலும் பெரியதை செய்வாய், அவைகளிலும் பெரிதானதை செய்வாய். ஏன்னா நீ வாழ்கிற காலகட்டம் இதை விட தேவை மிகுந்ததாக இருக்கும், கொடூரமான வியாதி உள்ளதா இருக்கும். அப்போ என் மகிமை இதை விட பலமா உன் மூலமா உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் அது வெளிப்படும். இயேசு கூட இதை செய்ததில்லை, அவருடைய பிள்ளைகள் செய்கிறார்கள் என்று சொல்லப்படும். ஆமென். அந்த மாதிரி நாட்களாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். ராகமா ஷேக்ரமா கோதேரேபோ. ஹalleluya, ஹalleluya. ஷேகாரபோ ஷாந்துலா பரகா ஷகரபல பரபலபர. ஹalleluya, ஹalleluya. எனக்கு படிப்புங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு. ஆனால் கடவுள் என் வாழ்க்கையை தொட்டு என்னை பிளஸ் பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பேரை படிக்க வைக்கணும்னு எண்ணம் வந்தது பாருங்க. இதெல்லாம் எனக்கு நடக்காத ஒரு காரியம், எனக்கே கனவாக இருந்த ஒரு காரியம். என் பிள்ளைகளுக்கு தர எனக்கு சக்தி இருக்கா அப்படின்னு நான் போராடின ஒரு சூழல். ஆனால் அதெல்லாம் தேவன் செய்ய வச்சார். சீக்கிரமாக ஸ்கூலே கட்டுவாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுவோம், கட்ட வைப்பார். ஆமென். ஒரு நேரத்தில் என்னெல்லாம் நான் பேசணும்னு அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ என்னெல்லாம் பேசுகிறோன்னு அதை சீக்கிரமாக நான் பார்ப்பேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். செய்வாருங்க கடவுள். பயப்படாதீங்க, வாழ்க்கையில் எதை பற்றி கவலைப்படாதீங்க. மனசை திறங்க. கடவுள் விசாலமாக இருக்கிறார். உங்கள் ஜபங்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகுகிறவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு உதவுறது தான் ஒரு விருப்பம். உங்களுக்கு உதவுறது மட்டும் இல்லை, உங்களையே சில பேருக்கு ஆசீர்வாதமாக மாத்துறது தான் திட்டம். இந்த சீசர்கள் வரும்போது, ஆண்டவரே எங்களுக்கு மீன் கிடைக்கலையே, எங்களுக்கு அது இப்படி தான் வந்தாங்க. திரளாக பிடிக்க வச்சார். அப்புறம் பார்த்தா அவங்கள வச்சு வேற பெரிய பெரிய வேலைகளை செய்யறாரு. ஆமென். ஒரு நேரம் நமக்கு உதவி தேவைப்பட்டது, நமக்கு ஆறுதல் தேவைப்பட்டது, நமக்கு அன்பு தேவைப்பட்டது, நமக்கு சுகம் தேவைப்பட்டது. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம்னா தேவன் அதையும் நமக்கு தந்து நம்மையே அதன் ஊற்றாகவே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல வார்த்தை யாராவது சொல்லிட மாட்டாங்களா? நீங்க நிறைய பேருக்கு நல்ல வார்த்தை சொல்ற மாதிரி ஆக்குவார். ஆமென். எனக்கு யாராவது உதவ மாட்டாங்களா? இல்லை இல்லை, கடவுள் சொல்வார், நான் உதவுறேன். எந்த அளவுக்கு உதவுவேன்னா, நீ சில பேருக்கு உதவுற மாதிரி உனக்கு நான் உதவுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரம்மாண்டத்தின் தேவனை பாருங்கள், விசாலத்தின் தேவனை பாருங்கள், ஏராளத்தின் தேவனை பாருங்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு மாலையில் வந்த பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்ட், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அது திரள். ஆமென். இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு இன்க்ரீஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு திரள் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஏராளம், ஒரு பெருக்கம் இன்னிலிருந்து அளவில்லாத விதத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே அது நடந்துகிட்டு இருக்குதுன்னா இன்னொரு லெவல்ல இனிமே நடக்க போகுது. இன்னொரு அபண்டன்ஸ் லெவலில் அது நடக்க போகுது. உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய மக்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிஸ், அதுலேயும் திரள் தான். இது வரைக்கும் நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேங்க, யாரோ சுகமான, அப்படி கிடையாது. இனிமேல் நீங்கள் ஜெபிக்கும் போகிற எல்லாருக்கும் தேவன் சுகத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். அதில் ஒரு திரள், ஒரு அபிஷேகத்தின் திரள், ஐஸ்வர்யத்தின் திரள், ஞானத்தின் திரள். தகப்பனே, இன்னைக்கு இந்த மாலையில் நீர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர். இங்க இருக்கிற பிள்ளைகள் மேல நான் திரளை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை பார்த்து கடவுள் சொன்னார், திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன். அந்த ஐடியா கடவுள்கிட்ட இருந்தா வருது. ஒரு பிள்ளை கூட இல்லையே, உன்னை திரளான ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்குகிறேன். ஆமென். You are the father of many nations. I have made thee the father of many nations. திரளான ஜாதிகளுக்கு உன்னை தாயாக மாற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், கடவுள் பல ஆயிரங்களை உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய வேலைக்கு போதுமானதற்கும் அதிகமான பொருள் அங்கு இருந்தது போல உங்க வாழ்க்கைக்கான உங்க வாழ்க்கையின் பயணத்துக்கான வார்த்தையே தான். எல்லாம் செஞ்சு முடிச்சு மீதி இருக்கிற மாதிரி பண்ணுவார். ஓ ராமா ஷேகாரா ஹாத்தேரே போலோரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Lord, I want to honor that anointing. Hallelujah. இன்னைக்கு ஒரு நல்ல விதையை கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆசீர்வதித்து நீங்க அதை கொடுக்கலாம். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக கொடுக்கலாம். ஸ்வைப்பிங் மூலமாக உங்க கார்டு
உங்களுடைய டெபிட் கார்டு மூலம் நீங்கள் செலுத்தணும்னு நினைக்கிற பிள்ளைகள், அங்கே ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும், அது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபரிங் செலுத்தலாம். ஆமென். பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.